வணக்கம். திரைத்துறையில் 50 ஆண்டு காலம் நிறைவு செய்திருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கேப்டன் சார்பாகவும், என் சார்பாகவும் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் மீது பேரன்பு கொண்டவர் ரஜினிகாந்த் என்பது நாடறியும். கேப்டன் இருந்திருந்தால் நிச்சயமாக ரஜினிகாந்திற்கு 50வது ஆண்டு விழா விமர்சையாக கொண்டாடி இருப்பார். கேப்டன் மீது எங்கள் குடும்பத்தினர் மீதும் பேரன்பு கொண்டவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள், அவரது குடும்பத்தினர். திரையுலகில் உள்ள சங்கங்கள் எல்லாம் இணைந்து சூப்பர் ஸ்டாராக 50 ஆண்டு காலம் தமிழ் திரையுலகில் வலம் வந்த ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு விழா எடுக்க வேண்டும். உலகத்தில் உள்ள அனைவரும் இணைந்து இந்த பாராட்டு விழாவை நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். திரைத்துறையில் 50 ஆண்டுகளை தற்பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு பாராட்டு விழா எடுக்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்பொழுது திரைத்துறையில் இருப்பவர்களுக்கும் பல்வேறு சங்கங்களுக்கும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கேப்டன் மீது எங்கள் குடும்பத்தினர் மீதும் பேரன்பு கொண்டவர் ரஜினிகாந்த் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ரஜினியும் முதல் படமும் 50வது ஆண்டு கூலி படமும் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. தமிழ் சினிமாவின் உலகின் சூப்பர் ஸ்டார் என்பதையும் மீறி இந்திய சினிமா உலகின் சூப்பர் ஸ்டார் என மற்ற மொழி நடிகர்களாலும் பாராட்டப்படுவார் ரஜினிகாந்த். அவர் சினிமாவிற்கு வந்து 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 50வது ஆண்டில் அவர் நடித்திருக்கக்கூடிய கூலி படம் நாளை மறுதினம் வெளியாகி இருக்கிறது. அவர் நடித்த முதல் படமான அபூர்வ ராகங்கள் படம் ஆகஸ்ட் 15, 1975 அன்று வெளிவந்தது. சரியாக 50 வருடம் முடியும் நாளன்று கூலி படமும் வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அவர் பார்த்தோமேனால் பல்வேறு சிறப்பு வாய்ந்த படங்களிலும் நடித்து தற்பொழுது சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்துடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார். தற்போது தமிழ் சினிமாவின் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய ரஜினிகாந்துக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கோரிக்கை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரைவில் நடிகர் சங்கம் மற்றும் இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் உள்ளிட்ட சங்கங்களின் சார்பாக இது தொடர்பாக அறிவிப்பானது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.